ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்த ஸ்தேவான் என்று வேதம் சொல்கிறது. யார் இந்த ஸ்தேவான்? பந்தி விசாரிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாலிபன். அப்போஸ்தலர் நாட்களிலே பந்தி விசாரிக்கிற அந்த ஆகார காரியங்களிலே மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் வந்ததினாலே அதற்கென்று 7 வாலிபர்களை நியமிக்கிறார்கள். அதில் ஸ்தேவான் ஒரு வாலிபன். அவனுடைய குணாதிசயத்தை பாருங்கள். அவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் இருக்கிறது. ஆனால் அவன் செய்கிற வேலையை பந்தி விசாரிக்கிற வேலை. நாட்கள் வந்தது. கர்த்தர் அந்த ஸ்தேவானை வல்லமையாடுத்து பயன்படுத்துகிறார். மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்கள் ஸ்தேவான் மூலமா நடக்கிறது. பெரிய அடையாளங்களை கர்த்தர் அங்கு காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அசைவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். எந்த மனிதனையும் அவர் பிரகாசிப்பிக்க பண்ண முடியும், யாரையும் எடுத்து பயன்படுத்த முடியும். அதற்கு தேவை விசுவாசம். அதோடு மட்டுமல்லாமல் வல்லமை. இவைகளை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அந்த மனிதன் ஒரு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவராய் மாறிவிடுகிறான். சாதாரணமாக தான் இருந்த ஒரு வாலிபன் அசாதாரணமா அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வைத்து தேவன் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே மருத்துவத்தால் முடியாதவைகள், இயற்கையால் முடியாதவைகள், செயற்கையால் முடியாதவைகள், எந்த மனிதனாலும் செய்ய முடியாத காரியங்களை அவர்கள் செய்கிறவராய் மாறிவிடுகிறார்கள். ஏன் நாம் அப்படி மாறக்கூடாது? ஏன் நம்மளை ஆண்டவர் பயன்படுத்தக்கூடாது? நிச்சயமாக அவர் பயன்படுத்த முடியும். நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? அப்போ சில நாட்களில் பலத்த காரியங்கள் நடந்தது. ஏனென்றால் அந்த நாட்டில் அத்தனை பேரும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். விசுவாசம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். வல்லமை வெளிப்பட்டது. பெரிய காரியங்கள் நடந்தது. ஒரு அருமையான ஊழியக்காரரை குறித்து ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது நானே கேட்டேன். அவர் பார்ப்பதற்கு மிகவும் சிம்பிளாக இருப்பார். அவர் ஒரு நாள் கூட்டத்தை முடித்துவிட்டு தனிப்பட்ட ஜெபத்திற்கு ஒரு HIV AIDS அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபனை கூட்டிட்டு வர்றாங்க. பல ஆண்டுகள் பல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் இனி பிழைக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டார்கள். அவனை ஒண்ணுமே சொல்லவில்லை, எதுவுமே செய்யவில்லை. அவனை நிறுத்தினார்கள். இவர்கிட்ட போய், சகோதரி நல்லா இருக்கிறியா, நீ சுகமாயிட்டான்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு இது பண்ணிவிட்டு போ என்று சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். இவரெல்லாம் நினைத்தார்கள் இப்படியே போராடி ஜெபம் பண்ணுவாரு, மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்ணுவாருன்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்திருந்தாரு. சிம்பிளா சொல்லிட்டாருன்னு சொல்லி நடந்தது என்ன தெரியுமா? அவர் புறப்பட்டு போகிறார், வீட்டுக்கு போகிறார். அவருக்குள்ள ஒரு புது பலன் ஏற்பட்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். கை கால்கள் பெயின் எல்லாம் மாறிடுச்சு. ஒரு புதிய ஒரு உணர்வு அவர்களுக்குள்ள வந்துவிட்டு அவரால் எல்லா வேலையும் செய்கிறவர் மாறிவிட்டு அடுத்த போய் மருத்துவமனையில திருப்பி டெஸ்ட் எடுக்கும் பொழுது எல்லாமே நார்மலாக இருக்கிறது. இந்த HIV AIDS கூட எந்த ஒரு அடையாளம், எந்த ஒரு அறிகுறி அவருடைய சரீரத்தில் இல்லை என்று சொல்லி மருத்துவர்கள் சொன்னார்களாம். ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அங்கு அதிசயம் நடந்தது. இந்த நாட்களில் கர்த்தர் தமது வல்லமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தமது பிள்ளைகள் மூலமா மகத்தான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நம்மையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களா இருந்தது போதும். வல்லமில்லாத வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இன்னும் ஆண்டவர்ட்ட வல்லமை கேட்போம், ஆவி நிறைவை கேட்போம். முடியாதவைகளை முடிய செய்யும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டே பயன்படுத்துவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. அப்போஸ்தலரை மட்டுமல்ல, அழைக்கப்பட்ட அத்தனை பேரை நீர் பயன்படுத்துகிற தேவனப்பா. பந்தி விசாரிப்புக்கென்று ஏற்படுத்தப்பட்ட அந்த ஸ்தேவான் ஆவியினால் நிரம்பி இருந்தபடியினால், விசுவாசத்தினால் நிறைந்திருந்தபடியினால், வல்லமையினால் நிரப்பினபடியினால் வல்லமையான காரியங்களை செய்ய முடிந்தது. அவ்வண்ணமாகவே இந்த நாட்டில் விசுவாச குறைவுகள் விலகட்டும் அப்பா. ஆவி நிறைவு பெருகட்டும். என்னுமாய் விசுவாசத்தோடு வல்லமை நிறைந்தவர்களாய் வல்லமையான காரியங்களை ஜனங்களுக்குள்ளே செய்கிறவர்களாய் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. பலவீனங்கள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு மூலமாக நீர் செய்கிற மகத்தான காரியங்கள் நிமித்தம் ராஜ்யம் விரிவடையட்டும், நாம் உயர்த்தப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த ஒரு மனிதனையும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அவருடைய வல்லமையினால் நிரப்பி காரியங்களை நடப்பிக்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.